சுங்க வருமான கண்காணிப்பு பிரிவினால் நேற்று கைப்பற்றப்பட்ட கொள்கலனில் 250 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 250 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய ஹெரோயின் போதைப் பொருள் இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளதாக சுங்க வருமான கண்காணிப்பு பிரிவின் பணிப்பாளர் மாலி பியசேன குறிப்பிட்டார். பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள இந்த கொள்கலனில் கிரீஸ் அடங்கிய உரையினால் பொதியிடப்பட்டிருந்த பொதிகள் நேற்று ஒரு கொடவத்தையில் சுங்க அதிகாரிகளினால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பாகிஸ்தான் பிரஜை ஒருவரும் அதனை இலங்கைக்கு கொண்டு வந்த நபர் ஒருவரும் அடங்குவதாகவும் கூறப்படுகிறது. சந்தேக நபர்களை தொடர்ந்தும் தடுத்து வைத்து விசாரணைகள் செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக சுங்க வருமான கண்காணிப்பு பிரிவின் பணிப்பாளர் மாலி பியசேன குறிப்பிட்டார். இதுகுறித்து விசேட விசாரணைகள் இடம்பெறுவதுடன் விசாரணைகளின் பின்னர் ஹெரோயின் போதைப்பொருள் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு ஒப்படைக்க நடவடிக்கை எடுப்பதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட கொள்கலனில் 17,500 கிரீஸ் பொதிகளும் குளியலறை உபகரணங்களும் இருந்துள்ளதுடன் அவற்றில் 1262 கிரீஸ் பொதிகளில் ஹெரோயின் போதைப்பொருள் இருந்துள்ளது. ඉතින් අපි හිතනවා දකුණු ආසියාවේ විතරක් නෙවෙයි ආසියාවේම විශාලතම தெற்காசியாவில் மாத்திரமின்றி ஆசிய வலயத்திலேயே கைப்பற்றப்பட்ட அதிக கூடிய போதைப் பொருள் தொகையாக இது கருதப்படுகிறது. இலங்கை சுங்கப்பிரிவு மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இது மீட்கப்பட்டது. விசாரணைகளின் பின்னர் அதனை நாம் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவிடம் வழங்க உள்ளோம். தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. පරීක්ෂණ දිගටම සිදු කරනවා. இதேவேளை இந்த சம்பவத்தின் பின்புலத்தில் இருப்பது யார் என்பதனை வெளிப்படுத்த வேண்டுமென ஊழலுக்கு எதிரான அமைப்பு குறிப்பிடுகின்றது. ஆசியாவின் ஆச்சரியம் பற்றி பேசுகின்ற நாட்டில் ஆசியாவில் அதிகளவான குடு கைப்பற்றப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் எதனோல் கைப்பற்றப்பட்டது. இப்போது எதனோல் இல்லை. அதனை கொண்டு வந்தவர்களும் இல்லை. சில நாட்களின் பின் இந்த குடு கண்டெய்னரும் காணாமல் போகும். அதனால் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரின் பின்னால் உள்ளவர்களை வெளியில் கொண்டு வருமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அவ்வாறு இல்லையாயின் பெரும் தவறு இழைப்பவர்களாக ஆசியாவின் ஆச்சரியமாக மாற்ற நினைப்பவர்கள் மாறுவார்கள். விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும். புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு நாளை திறக்கப்படவுள்ள ஒளிவில் துறைமுகத்தின் திறப்பு விழாவை முன்னிட்டு பெருந்தெருக்கள் மற்றும் துறைமுகங்கள் பிரதி அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன நீதி அமைச்சர் ரஃப் ஹக்கீம் ஆகியோருக்கிடையில் இன்று சந்திப்பொன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பு இன்று காலை ஒளிவில் துறைமுக வளாகத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்ய சென்ற ஊடகவியலாளர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதன்போது அங்கிருந்த அதிகாரி ஒருவர் ஊடகவியலாளர் ஒருவரை தள்ளிய போது அமைதியின்மை ஏற்பட்டது. ஒளிவில் துறைமுகம் சம்பந்தமான திறப்பு விழா சம்பந்தமான கலந்துரையாடல் ஒன்று இன்று அமைச்சர் ரஃப் ஹக்கீம் அவர்களின் தலைமையில் ஒளிவில் துறைமுக வளாகத்தில் நடைபெற்றது. ஒளிவில் துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கும் நியூஸ் ஃபெஸ்டுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த அழைப்பை ஏற்று நாம் சென்றபோது அங்கிருந்த சில அதிகாரிகள் அந்த இடத்திலிருந்து எங்களை வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டார்கள். மேலும் அதே நேரம் அமைச்சர்களான ரஃப் ஹக்கீம் அவர்களும் ரோஹித அபேவர்தன் அவர்களும் பணிவுடன் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக நாங்கள் அங்கிருந்து வெளியேறினோம். இதேவேளை அங்கிருந்த ஒரு அதிகாரியினால் எமது சக ஊடகவியலாளர் ஒருவர் தள்ளப்பட்டார். இதனால் அங்கு ஊடகவியலாளர்களுக்கும் அங்கிருந்த அதிகாரிகளுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை பல்வேறு நாடுகளை கொண்ட அமைப்பு என்பதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் தெரிவிக்க முடியாதென அதன் ஆணையாளர் நமனிதன் பிள்ளை தெரிவிக்கின்றார். நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர் ஷமி ரசூலினுடன் கொழும்பில் இன்று மாலை இடம்பெற்ற பிரத்யேக நேர்காணலின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை தொடர்பில் குதிரை ஓடியதன் பின்னர் லயத்தை மூடும் செயலை ஒத்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. யுத்தத்தின் பின் இறுதி கட்டத்திலேயே சந்தேகம் எழுந்திருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலேயே ஏன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை? I had the opportunity
இலங்கை தொடர்பில் விசேட அமர்வு நடைபெற்ற போது நான் அந்த கேள்வியை தொடுத்தேன். ஏனெனில் எமக்கு தகவல் கிடைத்து வந்தது. அந்த சந்தர்ப்பத்திலும் யுத்தம் தொடர்பில் கசப்பான சம்பவங்கள், போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதாபிமானத்துக்கு எதிரான சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக தகவல் கிடைத்தது. நாம் அவரும் உண்மை நிலைமையை காணாததால் சர்வதேச விசாரணை தேவை என்று ஏனைய நாடுகளுடன் இணைந்து நான் கோரிக்கை விடுத்தேன். Based on the factual information that poured in, the international community and you have stressed மனித உரிமை விடயத்தில் இலங்கை மேலும் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சர்வதேச சமூகமும் நீங்களும் பல தடவை கூறியிருந்தீர்கள். இந்த இலக்குகளை இலங்கை அடைந்துள்ளதா என்பதை எவ்வாறு காண முடியும்? how would the Sri Lankan government know at the end of the day that they have achieved progress? if the government just மிகவும் இலகுவானது. வீதியில் செல்லும் போது மக்கள் வெளியிடும் கருத்துக்களை செவிமடுக்க வேண்டும். அப்போது மக்களுக்கு எது தேவை என்பதை உணரலாம். What would be the உங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? Sri Lanka is concerned? I can't predict எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை என்னால் கூற முடியாது. ஏனெனில் இது பல்வேறு நாடுகளை கொண்ட அமைப்பாகும். நான் அதன் ஆணையாளர் என்ற வகையில் இலங்கை மனித உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ளுமா என்பதை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறேன். mandate to keep the lens. பௌதிக வள அபிவிருத்தியின் மூலம் மாத்திரம் நல்லிணக்கம், கௌரவம் மற்றும் நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை தெரிவிக்கின்றார். கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். It is important everyone recognizes யுத்தம் நிறைவடைந்துள்ள போதிலும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் உள்ளன. அதன் பின்னர் எதிர்நோக்கும் துயரங்கள் இன்னமும் நிறைவடையவில்லை. மனவேதனை அடைந்துள்ள மக்கள் தொடர்பில் கவனம் செலுத்தாவிட்டால் அவர்களின் காயங்கள் குணப்படாதென்பதுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதும் கடினமாகும். பௌதிக வள அபிவிருத்தி மாத்திரம் நல்லிணக்கம் மற்றும் நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்காது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சட்டம் மற்றும் உண்மைத்தன்மை என்பன முக்கியத்துவம் பெறுகின்றன. அதற்கு தெளிவானதொரு பிரவேசம் அவசியப்படுகின்றது. எனவே அதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நான் இதற்கு முன்னரும் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்திற்கு கூறியுள்ளேன். மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைமைக்கு மாற்றுவதை தடுக்கும் விடயங்கள் தொடர்பில் விசேட பல விடயங்கள் காணப்படுகின்றன. அதனை உடனடியாக திருத்தி அமைக்காவிட்டால் எதிர்காலத்தில் வேற்றுமையின் விதைகளை கண்டுகொள்ள முடியும். இதற்கு மக்களின் சுதந்திரம் மற்றும் மனித உரிமை என்பன முக்கியத்துவம் பெறுகின்றன. அவற்றை முடக்கும் அல்லது மட்டுப்படுத்தும் விடயங்கள் இடம்பெறுமாயின் சட்டம் தொடர்பிலான நம்பிக்கை இல்லாமல் போகும். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் இவ்வாறான கருத்தொன்றையும் முன்வைத்தார். I also requested more information about the courts of inquiry. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் பொதுமக்கள் கொலை மற்றும் மனித படுகொலைகள் தொடர்பில் ராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் தொடர்பிலான நீதிமன்றத்தின் தகவல்களை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ராணுவத்தினால் தமக்காக நியமித்த நீதிமன்றம் என்பதால் நாடு தொடர்பில் நம்பிக்கை வைக்க முடியாது. குறிப்பாக எதிர்கால பரிசோதனைகள் மற்றும் ஆணைக்குழு என்பன அதனை மாத்திரமே சார்ந்துள்ளன. நம்பிக்கை வைக்க முடியுமான தேசிய செயல்முறை ஒன்று உருவாகும் வரை சர்வதேச விசாரணைகள் தொடர்பில் இருக்கும் கேள்வி தொடர்ந்தும் காணப்படும். Calls for an international inquiry are likely to continue. தனது இலங்கை விஜயத்தின் போது தான் எதிர்நோக்கிய சில சம்பவங்கள் தொடர்பிலும் நவநீதம் பிள்ளை கருத்து வெளியிட்டார். I would now like to turn to a disturbing aspect of the visit. இலங்கை விஜயத்தின் போது நான் அதிருப்தி அடைந்த விடயம் ஒன்று தொடர்பில் கருத்து தெரிவிக்க விரும்புகின்றேன். மனித உரிமைகளை பாதுகாக்கும் நபர்கள் சிலருக்கு எதிராக விடுவிக்கப்படும் அச்சுறுத்தல்களே அந்த விடயமாகும். இந்த நிலைமை இலங்கையில் அதிகளவில் அதிகரித்துள்ளன. மனித உரிமைகளுக்கு குரல் கொடுக்கும் நபர்களுக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்படுகிறது அல்லது அவர்களை முழுமையான ஊமைகளாக்குகின்றனர். நான் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றமை வியத்தகு விடயமாகும். During a visit by a UN High Commissioner for Human Rights. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் தொடர்பிலான ஆணையாளர் நவநீதம் பிள்ளையின் இலங்கை விஜயம் தொடர்பில் பிக்குகள் சிலர் கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்துக்கு முன்பாக இடம்பெற்றது. இன்று காலை 10:30 அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. இன்று வெளியான பத்திரிகையிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.